Hey everyone, welcome to Power and Torque. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா TVS Ntorq. இந்த வண்டியோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் டீடைல்டு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க இல்ல நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு கிளிக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அதே மாதிரி நம்மள powerandtorque.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்கு, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனல்ல ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம் ஐடியில டிஎம் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம். டிவிஎஸ்ல Ntorq பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டரை தான் இந்த ஆஃபரிங்காக கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஸ்கூட்டருக்குன்னு ஜூபிட்டர் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரா ஐக்யூமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிஎஸ் Ntorq பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் வருது. 5 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் வந்துடுது. மற்ற வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி உங்களுக்கு டீகால்ஸ் தான் வரும். முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரேஸ் எக்ஸ்பி அப்படின்னு ஒரு எடிஷன் இருக்குது. அந்த எடிஷனை பொறுத்த வரைக்கும் மற்ற வேரியன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு பிஹெச்பி பவர் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 0.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் அதிகமாகவே இருக்குது. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா Ntorq ரேஸ் எடிஷன் தான். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டில் வர எல்லா அதே பவர் அதே டார்க் தான் வருது. டீகால்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்கிரேடடாக கொடுத்துருக்காங்க. நம்ம கூட மிஸ்டர் கணேஷ் இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் கணேஷ். இவர் தான் இந்த வண்டியோட ஓனர். இந்த வண்டி வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது கணேஷ்? 1.8 இயர், அதாவது 1 வருஷம் 8 மாசம் ஆகுது. 1 மாசம் 8 மாசம். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க? அப்ராக்சிமேட்டா ஒரு 12,600 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிருக்கேன். 12,000. இதை வந்து நீங்க பிரைமரி ஸ்கூட்டராகவே யூஸ் பண்றீங்க? ஆமா, இது என்னோட பிரைமரி ஸ்கூட்டர். ஓகே. சிட்டிக்கு மட்டும் யூஸ் பண்றீங்களா இல்ல ஹைவேக்கு யூஸ் பண்றீங்களா? இல்ல, சிட்டி ஹைவே லாங் ட்ரிப் போறதுக்கு நான் யூஸ் பண்றேன். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹைவேன்றப்போ நீங்க எவ்வளவு லாங் மேக்ஸிமம் போயிருப்பீங்க? ஹைவேன்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போயிருப்போம். டிராவல் பண்ணிருக்கீங்க. ஓகே. இந்த வண்டி நீங்க எங்க எடுத்தீங்க? இது எங்க ஹவுஸ் நியர் பைட்ட விஹான் மோட்டார்ஸ் சொல்லி ஒரு லோக்கல் டீலர் கிட்ட எடுத்தோம். இந்த வண்டி வந்து நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணீங்களா? டெஸ்ட் டிரைவ் பண்ணி தான் எடுத்தேன். ஓகே. நீங்க லோக்கல் டீலர் கிட்ட பண்ணீங்களா இல்ல வந்து டிவி ஷோரூம்ல பண்ணீங்களா? டெஸ்ட் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஷோரூம்ல தான் பண்ணேன். ஓகே. இந்த லோக்கல் டீலர் கிட்ட வந்து நீங்க புக் பண்ணி எவ்வளவு நாள் கழிச்சு வண்டி எடுத்தீங்க? எனக்கு ஈவினிங் கொடுத்துட்டாங்க. நான் மார்னிங் போயிட்டு புக் பண்ணேன், எனக்கு ஈவினிங் கொடுத்துட்டாங்க. டிவிஎஸ் ஷோரூம் போகாம ஏன் இதில் போனீங்க? ஷோரூம் போனேன் நான். அது 10 டேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. 10 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு பைக் கிடைக்கும். எனக்கு வந்து அர்ஜென்ட் நீட் இருந்துச்சு. அதனால வந்து எனக்கு இவங்க ஈவினிங்கே தரதுனால நான் லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணேன். பட் உங்களுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் ஏதாவது இருந்ததா லோக்கல் டீலருக்கும் ஷோரூமுக்கும்? பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, சேம் தான். கிட்டத்தட்ட சேம் தான் கொடுத்தாங்க. சேமாக தான் கொடுத்தாங்க. சேமாக தான் கொடுத்தாங்க. இந்த ரேஸ் எடிஷன் எடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் ஏதாவது இருக்கா? ஃபேமிலி சைடில் ஜூபிட்டர் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு, கம்ஃபர்ட் நல்லா இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸ்போர்ட்டியாக இருக்கும். சரி, ஜூபிட்டர்னா கொஞ்சம் அங்கிள் சொல்ற மாதிரி இருக்கு. ஃபேமிலி. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஸ்டூடெண்ட், காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. அதனால இது நல்லா இருக்கும், அதுக்காக சூஸ் பண்ணது. சரி, ஓகே. இந்த வண்டி எடுக்கும்போது உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உடனே கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆமா. வண்டியோட அதாவது கிளீனா இருந்ததா? நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் பக்காவா கொடுத்தாங்க? புது வண்டி தான், அது ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் கிளீனா பக்காவா இருந்துச்சு. ஓகே. ஏன்னா ஷோரூம்க்கு எடுத்ததுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸே இல்லை. டிஃபரன்ஸ்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சசரிஸ் போட்டீங்களா? அதாவது ஆக்சசரிஸ் சேர்த்து தான். என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டீங்க? ஃப்ரண்ட் கார்டன், பேக் வந்து பம்பர், எல்லா கார்ட்ஸும் போட்டாங்க. அதே மாதிரி இந்த ரெஸ்ட் வந்து இன்க்ளூட் இல்லைன்னாங்க, அதுவும் போட்டது. ஃபுட் ரெஸ்ட்டும் வந்து எல்லா ஆக்சசரிஸும் அவங்ககிட்டே இருந்தது. மேட் எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்க எடுக்கும்போது எவ்வளவு பிரைஸ் வந்தது? டோட்டல் இன்க்ளூடட் பண்ணி 1,17,000 கிட்ட வந்துச்சு. ஆக்சசரிலாம் சேர்த்து ஷோரூம்லயே அதே பிரைஸ் தான் கொடுத்தாங்க. ஆமா, சேம் காஸ்ட் தான், டிஃபரன்ஸ் இல்லை. ஹைவேஸ் அண்ட் சிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கீங்க. சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பேசுவோம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்னால ப்ராபபிலி டெய்லி காலேஜுக்கு இந்த வண்டி தான் எடுத்துட்டு போவீங்க. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த வண்டி சிட்டில? இது சிட்டிலோட ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. உங்களுக்கு சடனா வந்து டக்குன்னு பெண்ட் பண்ணாலும் ரொம்ப ஈஸியா இருக்கு. பூந்து போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டிராஃபிக்ல மாட்டாம டக்குன்னு போயிடலாம். ஓகே. ஆக்டிவா எடுத்தோம்னா டக்குன்னு போக முடியாது அந்த மாதிரி. இது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு ஓட்டுக்கு. ஓகே. அண்ட் பவரும் உங்களுக்கு தேவையான பவர் இருக்குங்களா? பவர் ஸ்கூட்டிக்கு தேவையானதோட அதிகமாவே இருக்கு. நீங்க சிங்கிள்ஸ்ல தான் போவீங்களா இல்ல டபுள்ஸ் போவீங்களா? டபுள்ஸும் போவோம், சிங்கிள்ஸும் போவோம். ஓகே. டபுள்ஸ் போகும்போது பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க? ஏன்னா சீட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கு.
ஆமா வழுக்கிட்டெல்லாம் வருதா? இப்போ வழுக்கிட்டு வர மாதிரிலாம் இல்லை, பின்னாடி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி இருந்துச்சு, அது போக போக செட் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் நல்ல கம்ஃபர்ட். நான் கேட்டிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டப்போ நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாங்கும் நாங்கள் டபுள்ஸும் போயிருக்கோம், மேஜர் இஷ்யூஸ் இல்லை, நல்லா ஃப்ரீயாக போகும். இப்போ வீட்டில் அம்மாவோ இல்லை யாரோ ஒரு சைடு கால் போட்டுட்டு வரவங்களை கூட்டிட்டு போயிருக்கீங்க? அந்த மாதிரி அவங்களும் ஃப்ரீயாக ஒரு ப்ராப்ளம் சொன்னது இல்லை. லாங்கும் போயிருக்கோம், நாங்கள் ஒன் சைடு உட்கார வச்சுட்டு போய்ட்டு லாங் போயிருக்கோம், ப்ராப்ளம் சொன்னது இல்லை இது வரைக்கும். எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இந்த சீட் வந்து நீங்கள் இப்போ மாற்றினீங்களோ? ஆமாம் ஆமாம், இப்போ சீட் மாற்றிட்டேன். ஓகே. அது ஏதோ கிழிஞ்சிச்சு இல்லை? ஆமாம், இந்த என்டார்க் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரொம்ப அட்ராக்ட் ஆகும். ஓ, நான் போனப்போ ஒரு 10 வண்டி கிட்ட சீட் மாற்ற வந்திருந்தாங்க. ஓ அப்படியா? ஸோ நாய் வந்து கடிச்சு வச்சு கடிச்சு வச்சு ஃபோம் ஃபுல்லாக போயிடுச்சு, அதனால சீட் ஃபுல்லாக மாற்றிருக்கோம் இது. ஓகே ஓகே ஃபைன். அண்ட் சிட்டியில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது பள்ளம் மேடெல்லாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக போகுது உங்களுக்கு? ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்னாலே கொஞ்சம் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் பள்ளத்தில் ஏற்றியா இருக்குனாலுமே வண்டி நல்லா தான் போகுது. அதாவது சிங்கிள்ஸில் போனாலும் உங்களுக்கு? சிங்கிள்ஸில் போனாலும் ஓகே, டபுள்ஸில் போனாலும் ஓகே. அந்த பள்ளத்தில் இருக்கணும்னு அந்த வாபுல் வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போது அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் இல்லை, எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ தூக்கிலாம் போடுறது கிடையாது? தூக்கிலாம் போடுறது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸ்பீட் பிரேக்கரில் வந்து கீழே இடிக்குதா உங்களுக்கு? இப்போ ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால கண்டிப்பாக டச் ஆகுது. டச் ஆகுது. அது சிங்கிள்ஸில் போகும்போதே ஆகுதா? சிங்கிள்ஸில் போகிறப்ப பெருசாக இல்லை, டபுள்ஸ் போகிறப்ப நல்லா அந்த உங்களுக்கு தெரியும், அந்த வராசத்து தெரியும். ஓகே ஃபைன். அண்ட் ஹெட்லைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு த்ரோ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. விசிபிலிட்டி உங்கள் ஹெட்லைட் வந்து இது டிஃபால்ட் ஸ்டார்ட்ல இருக்குது, நல்லா இருக்கு. சிட்டிஸில் வந்து பிரேக்கிங்லாம் எப்படி இருக்கு? பக்காவாக இருக்கா? டக்குன்னு நம்ம பிரேக்கிங்ல ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரண்ட் பிரேக் டிஸ்க் இருக்கிறதுனால டக்குன்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் பிரேக்? ஃபாஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு பிரேக்கோட இது நல்லா இருக்கு. ஸ்கிட் ஆகுதா உங்களுக்கு? இது வரைக்கும் நான் ஸ்கிட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது இல்லை. நீங்கள் சிட்டியில் எவ்வளோ ஸ்பீட் போவீங்க ஆவரேஜா? 50 தான். 50 போவீங்க தான். ஓகே. நான் அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான் 50 சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டிட்டு. அண்ட் ஹைவேஸில் போயிருக்கீங்க இல்லையா, நீங்கள் அட் அ ஸ்டேஜ் 150 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கீங்களா இல்லை? அது அப் அண்ட் டவுன் ட்ரிப் மாதிரி. ஓ, அப் அண்ட் டவுன் ட்ரிப் 150 போச்சு. ஒரே ஸ்டேஜில் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க? ஒரே ஸ்டேஜ்ல ஒரு 80 கிட்ட வந்து 80 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கீங்க. நிக்காம போயிட்டீங்களா? நிக்காம போயிடும் ஒரே ஸ்டேஜ்ல. ஓ, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை? ப்ராப்ளம் ஹீட்டிங் இருக்கு, அது தெரியல நம்மளுக்கு. ஓகே, நம்ம நின்றுட்டு பக்கத்தில் போனால் தான் தெரியுது, ரைடிங் அப்போ தெரியல, ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு இந்த ஸ்டேபிளாக இருக்கா வண்டி? அதாவது ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணும்போது இந்த வண்டி அலாயிருது அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை. ஆனால் வந்து ஒரு 90 கிராஸ் பண்ணிங்கன்னா வண்டி லைட்டாக ஒரு ஷேக் இருக்கும். ஓ, 90க்கு மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை? லைட் ஷேக் இருக்கும், கண்டிப்பாக ஷேக் இருக்குது. ஓகே. மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீட் அட்டைன் பண்ணியிருக்கீங்க? மேக்ஸிமம் 109 வரைக்கும் இது போயிருக்கு. 109 வரைக்கும் போயிருக்கு. ட்ரை பண்ணியிருக்கீங்க? ட்ரை பண்ணியிருக்கேன். சிங்கிள்ஸ்லையா டபுள்ஸ்லையா? டபுள்ஸில் தான். ஓ, டபுள்ஸ்லேயே 109 போயிருக்கீங்க. பவர் அதிகம் அந்த வண்டிக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் ஹைவேஸில் இந்த மாதிரி போகும்போது சடனாக பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு, நீங்கள் மழை காலத்துலலாம் மெயினாக ஓட்டியிருப்பீங்க, மழை காலத்தில் பிரேக்கிங்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சீரியஸாக சொல்ல போனால் ரைனிங்லேயும் வந்து ப்ராப்ளம் இல்லை எனக்கு. ஓகே ஃபைன். அண்ட் இந்த டேர்ன் எடுக்கும் போது எல்லாமே உங்களுக்கு அஜைலாக இருக்கு, நல்லா இருக்கு. கார்னரிங்க்கு இந்த வண்டி சூப்பர் வண்டி. அப்படியே கார்னர் பண்ணல செம்மையாக இருக்கு, செம்மையாக போகும்போது செம்மையாக போகும். அண்ட் ஹைவேஸில் லைட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதான் லைட்ல குறை சொல்ற மாதிரி இல்லை, லைட் நல்லா இருக்கு. பொதுவாகவே டிவிஎஸோட லைட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த வண்டியிலும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வண்டியில் வந்து ஃபுட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், நீங்கள் தனியாக ரைடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், லெக் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் பேக்லாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ ப்ராப்ளம் இருக்குது. ஏதாவது ஒரு லக்கேஜோ ஏதாவது சின்னதாக நீங்கள் ஒரு பேக் வச்சாலுமே அப்போ உங்களுக்கு கால் இடிக்கும். கால் வைக்க இடம் இருக்காது, கால் இருக்க இடமே இருக்காது. நீங்கள் நார்மலாக ஒரு பேக் ஹேங் பண்ணால் கூட உங்களுக்கு கால் இடிக்க ப்ராப்ளம் இருக்குது. ஓ, ஃப்ரண்ட்டில் ஹேங் பண்ணாலே கால் வைக்க முடியாது? கால் வைக்க முடியாதுன்னு சொல்ல வரல, இடிக்கும். ஓகே, அது என்ன ஒரு லாங் ரைட்லாம் போயிட்டு ஒரு பேக் மாற்றிட்டு போகிறீங்கன்னா ஒரு அன்ஈஸியாக இருக்கும். ஓ, புரியுது. கால் வந்து உங்களுக்கு இடிக்குதா முட்டி அதாவது டேர்ன் பண்ணும்போது? இல்லை. ஓகே ஃபைன். அண்ட் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அது எப்படி இருக்குது உங்களுக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கம்மி. சொல்லப்போனால் நீங்கள் ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் மட்டும் தான் வைக்க முடியும். ஓகே, அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். இந்த வண்டியோட கன்சோல் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? கன்சோல் பார்த்தீங்கன்னா அவங்க 2 மோட் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் மோட்னு. ஆனால் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரீட் மோட்லக்கும் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா யூஐ மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகே, லேப் ஸ்பீடிங் காமிக்கும், டைமிங் காமிக்கும். 0 to 60 போட்டு தனியாக ஒரு வச்சிருப்பாங்க, நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம் 0 to 60. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ டிஸ்ப்ளே மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஆமாம். ஸோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லையும் பிரேக்கிங்லையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இருக்காது. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு லேப் டைம்லாம் காட்டுது? ஆமாம், லேப் அண்ட் டைம். அப்புறம் 0 to 60 போனால் அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சிட்டிஸில் எவ்வளோ மைலேஜ் வருது, ஹைவேஸில் எவ்வளோ மைலேஜ் வருது? சிட்டியில் அரௌண்ட் 30 கிடைக்குது. ஓகே, ஹைவேல நம்ம ஓட்டணும்னா ஒரு 35 வரும்.
35 வரும். ஆமாம், ரெண்டு டிஃப்ரென்ஸ் இல்லை உங்களுக்கு. 30 to 35 மாறி மாறி தான் வருது. ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து ஹைவேஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கூட போவீங்க இல்லையா? ஃபாஸ்ட்டு போகிறோம் நம்ம, இருந்தாலும் இந்த யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகிறதுனால மைலேஜ் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குது. ஓகே ஃபைன். அண்ட் 12,500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க இல்லையா? எத்தனை சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? 4 சர்வீஸ் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். ஓகே. அதில் எத்தனை ஃப்ரீ சர்வீஸு? 4 ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் 3 தான் நான் வந்து சர்வீஸ் கொடுத்தேன். ஒரு சர்வீஸ் போகல, வண்டி போக முடியல. ஓகே. அண்ட் இந்த 3 சர்வீஸுமே வந்து ஷோரூமில் விட்டீங்களா இல்லை ஷோரூமில் விட்டுருவேன்? டேரக்ட் ஷோரூமில் டேரக்ட் ஷோரூம் டிவிஎஸ் கடத்தாங்கல விட்டேன். ஓ, டிவிஎஸ் காட்டாங்க. ஸோ நீங்கள் லோக்கல் டீலரில் எடுத்தாலும் அங்கே ஷோரூமில் வந்து அது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு சர்வீஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட தான் போகணும். அவங்ககிட்ட தான் போகணும். ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, அதே மாதிரி செகண்ட் எவ்வளோ ஆச்சு, தேர்ட் ஆச்சுன்னு தெரியுமா? ஒரு சர்வீஸ்க்கும் மேக்ஸிமம் 1600 ஆச்சு. இப்போ லாஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டும் வந்து 4800 கிட்ட ஆச்சு. அதாவது அது பெய்டு சர்வீஸ்? ஆமாம், அது பெய்டு சர்வீஸ் அது. ஓகே ஃபைன். அண்ட் அந்த சர்வீஸில் என்ன பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆயில் மாற்றுறாங்களா? ஆயில் மாற்றுறாங்க, ஃபில்டர் மாற்றுறாங்க, நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்க. அதான் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் லாஸ்ட் சர்வீஸில் 4000 சம்திங் ஆச்சு இல்லையா? அதில் என்ன டிஃப்ரென்ஸ்? கிளச் பெல்ட் போயிடுச்சுன்னு சொன்னாங்க வண்டிக்கு, அது சேஞ்ச் பண்ணாங்க. லாக் போயிடுச்சு, சீட்டோட லாக் போயிடுச்சு, அது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வயரிங்கில் சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் பார்த்துருக்காங்க, வேற எதுவும் இல்லை. ஓகே. ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ராக்சிமேட்லி 4000 சம்திங். அப்பயும் ஆயில் சேஞ்ச் பண்ணது, ஃபில்டர் சேஞ்ச் பண்ணது, இந்த லாக்கு, ரெகுலர் ஸ்டாண்டு பார்த்துருந்தாங்க. ஸ்டாண்ட் வந்து சென்டர் ஸ்டாண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்ன ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறாங்க? சொன்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து எனக்கு வாட்டர் வாஷில் வந்து கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, சரியா பண்ணலை. நான் செகண்ட் டைம் அப்போ எனக்கு பண்ணி கொடுத்தாங்க, அந்த சர்வீஸில் நல்லா பண்ணாங்க. ஓகே. அண்ட் ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ்க்கு விட்டுட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? நான் மார்னிங் எடுத்துமே கொடுத்துருவேன், நான் ஈவினிங் போய் கலெக்ட் பண்ணிப்பேன். அது வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஒரே நாள்லேயே ஒரே நாளில் கொடுக்குறேன். ரஷ் எல்லாம் எதுவும் இல்லை? ரஷ் இல்லை. ஓகே. சர்வீஸ் டெக்னீஷியனோட ஸ்கில் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் புவர் தான். கொஞ்சம் புவர் தான். ஓகே. இதுக்கு முன்னாடி ஏதாவது வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா வீட்டில்? இதுக்கு முன்னாடி நான் ஆக்டிவா யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஆக்டிவா தான் FZ யூஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போது யமஹாவும் ஆக்டிவா, அதாவது ஹோண்டாவும் கம்பேர் பண்ணும்போது இதோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஹோண்டா சர்வீஸ் ஃபஸ்ட்டு சொல்ல போனால் டிவிஎஸோட ஃபஸ்ட்டாக இருக்குது. அதை ரெண்டு கம்பேர் பண்ணுறப்ப இது ஓகே தான். ஓகே. ஹோண்டா தான் இருக்கிறதே ஃபஸ்ட்டு சர்வீஸ் நான் இதுக்கும் ஃபேஸ் பண்ணுது. ஓகே. யமஹா வந்து டைம் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சர்வீஸ் ப்ராப்பர் கிடையாதாங்க. ஓகே. 2 பேர் 3 பேர் கம்ப்ளைண்ட் போகிறோம், அந்த கம்ப்ளைண்ட் சரி பண்ணது கிடையாது யமஹாவில். ஓகே. அது போல் புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் வருது, புது ஆள் வந்து பார்க்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இது பரவாயில்ல, ப்ராப்ளம் வந்தாலும் சொன்னாலும் அடுத்த இதே வந்து எனக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வண்டி வந்து 12,500 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. இந்த வண்டியோட ப்ரோஸ்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வண்டி பவர் தான், நல்லா இருக்கு, பிக்கப் நல்லா இருக்கு, டபுள்ஸ் போனாலுமே நல்லா இருக்கு. ஓகே. கார்னரிங்க்கு இந்த வண்டி நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெஸ்ட். இது சிட்டிலேயே அப்படியே புது போகும், சிட்டியில் போகலாம், அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த வண்டியில் என்ன நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இம்ப்ரூவ் பண்ண லெக் ரூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. அதே மாதிரி சீட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். உங்களால் ஒரு half பேஸ் ஹெல்மெட் மட்டும் தான் வைக்க முடியும். அண்டர் சீட் கெப்பாசிட்டி. ஆமாம், ஸ்டோரேஜ். ஓகே. அதே மாதிரி ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பேக்லேருந்து உட்காரவங்க அந்த துணி மாற்றிடுன்றாங்க. ஓகே. அதே மாதிரி கிரிப்பும் கிடையாது, இது பிளைனாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த டிசைனை. ஏன்னா பவர்ஃபுல்லான வண்டி வேற, அங்கே உட்காந்தா கொஞ்சம் பின்னாடி வேற. ஆமாம், கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுனால ப்ராப்ளமாக இருக்குது. டிஸ்பிளே கன்சோல் கொஞ்சம் பிரைட்டாக இருந்திருக்கலாம் இன்னும். ஓகே. ஏன்னா மேலே டைரக்ட் சன்னில் பார்க்குறப்ப கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, இன்னும் பிரைட்டாக இருந்திருக்கும். ஓகே. மற்றபடி உங்களுக்கு ஓவரால் மற்றபடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இந்த வீடியோவில் என்டார்க்கோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க. ஓவராலாக இந்த வண்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 1.25 lakhs இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்க, அதுவும் 125cc செக்மெண்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் தி பெஸ்ட் 125cc ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி டிவிஎஸோட சர்வீஸும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பெட்டராகவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை powerandtork.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர், பை.